அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு இன்வெஸ்ட் இன் யுவர் 20s ஃபைனான்ஷியல் பிளானிங் ஃபார் பிகினர்ஸ். இதை பற்றி தான் இந்த பார்க்க போகிறோம். 20 வயசு நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஃபைனான்ஷியல் பிளானிங் எப்படி இருக்கணும், அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் 20 to 30 இந்த வயசுல இருக்கும்போதே வந்து ஃபைனான்ஷியல் பிளானிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா வந்து இந்த வயசில் தான் வந்து உங்களால் வந்து அதிகமான ரிஸ்க் வந்து எடுக்க முடியும். அது மூலமாக வந்து உங்களுக்கு ரிட்டர்னும் வந்து அதிகமாக கிடைக்கும். நீங்கள் 20s இருக்கீங்க, இந்த வயசு இளமையும் எனர்ஜெட்டிக்காக இருக்க வயசு, போடுற பாம்பை வந்து காலை மிதிக்கிற வயசு. இதனால் வந்து ஆசைக்கு மட்டுமே நீங்கள் வந்து இடம் கொடுக்காம வந்து கொஞ்சம் சொத்தையும் வந்து சேர்க்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் அப்பா காலத்தை தான் சொத்து சேர்க்கணும்னு நினச்சா வந்து பின்காலத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 20 to 30s வந்து உங்களுக்கு வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் வந்து கல்யாணமும் ஆயிருக்காது, அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து உங்கள் குடும்பத்தை வந்து இருக்காது. அதனால் வந்து நீங்கள் வந்து ரிஸ்க் வந்து அதிகமாக வந்து எடுக்கலாம். ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, மணி மேக்ஸ் மணி. இதனால தான் வந்து பணக்காரங்க வந்து பணக்காரங்களாக ஆகிட்டே இருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு அசட் க்ரியேட் பண்ணால் வந்து அது மூலமாக வந்து பேசிவ் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். நம்ம பெட்ரோல் தான் வந்து முன்னாடி சொல்லுவாங்க, பணத்தை சேவ் பண்ணி எஃப்டியில் போட்டு வை, பேங்க்கில் போட்டு வை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த காலத்தில் வந்து எஃப்டியில் போடுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னு தெரியுமா? அதுக்கு அந்த காரணமும் வந்து சொல்கிறேன். எஃப்டியில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? 5-6, மேக்ஸிமம் 7. இதுதான் வந்து எல்லா பேங்க்லேயும் வந்து தராங்க. இதனால வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மட்டுமே நீங்கள் வந்து வாழ்க்கையை வந்து வாழ முடியாது. இது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இவ்வளோ தான் இருந்தாலும் வந்து விலைவாசி வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 6% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த வருஷம் வந்து 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து அதோட விலை எவ்வளோ இருக்கும்? 106 ரூபாயாக இருக்கும். இப்படியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குது? 7%. 7% விலைவாசி ஒரு 6% மைனஸ் பண்ணால் மிச்சம் 1%. அப்போ உங்களோட 100 ரூபா இது வந்து உங்களுக்கு 101 ரூபா தான் வந்து அடுத்த வருஷத்தில் கிடைக்கும். அதனால் வந்து உங்களுக்கு ஏதாவது லாபமா? ஒரு லாபமும் கிடையாது. எப்படி போகிறதுனால ஒரு லாபமும் கிடையாது. இதை விட நீங்கள் 10-12% இன்ட்ரெஸ்ட் வர அளவு எதில் கிடைக்குதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து அதிக லாபம் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து விலைவாசி நெருக்கடியை வந்து நீங்கள் நிச்சயமாக வந்து ஃபேஸ் பண்ணலாம். விலைவாசி உயர வந்து பணத்தோட மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். உங்கள் பணத்தை அடைமுறையிடும் இல்லை பேங்க்கில் சேவிங் அக்கௌண்ட்டும் வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் வந்து கிடையாது. சத்தியமாக ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு பாருங்கள். அந்த பணத்தை லோன் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, லோன் எடுக்கலாம், ஆனால் வந்து கம்மியான இஎம்ஐயில் வந்து எடுங்க. அதே மாதிரி உங்கள் பணத்தை வந்து விலைவாசிக்கு அதிகமாக வந்து எங்கே இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குதோ அங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து ஈக்விட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதில் வந்து கண்டிப்பாக வந்து 10-12% வந்து இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். சரியான போர்ட்ஃபோலியோ வந்து ட்ரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் 20-25% கூட உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க, என்னடா இவங்க ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டு சொல்கிறாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் பித்தலாட்டம், அது வந்து சூதாட்டம் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஸ்டாக் மார்க்கெட் வந்து அது கிடையாதுங்க. உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் அப்படி பேரை கேட்டாலே வந்து நிறைய பேருக்கு வந்து பயம் இருக்கும். ஆனால் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து மூலமாக தான் வந்து இங்கே வந்து நிறையா பேர் வந்து கோடீஸ்வரர் ஆகியிருக்காங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் பண்ணணுன்னா வந்து 1000 ரூபா 10,000 ரூபா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 10 ரூபா இருந்தால் கூட போதும், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணி அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ வித்ட்ரால் பண்ணாமல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை வச்சு வர அமௌண்ட் இருக்குங்களே, அதோட காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பண்ணுற மேஜிக்கை பற்றி உங்களுக்கு பின்காலத்தை நீங்கள் அதோட ரிட்டர்ன் எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். விஷயம்னா நீங்கள் ஃபாலோ பண்ணால் சீக்கிரமாக வந்து பணக்காரனாக அறியலாம். நன்றி.